ஸ்டார்ட் பண்ணுவோமா? எடுத்துக்கோ, டெக்ஸ்ட் புக் எக்ஸசைஸ் எடுத்துக்கோ. சாக் பீஸ் எங்க? சாக் பீஸே இல்லையா? கரெக்டா சரி பாப்பா, நீ கலர் சாக் பீஸ் மட்டும் எடுத்துட்டு வா. சரி நீ ஒயிட் சாக் கலர் சாக் பீஸ் எடுத்துட்டு வா. எந்த கலர் தெரியும்? ப்ளூ கலர் தெரியலையா? டேய் தம்பி ஆட்டாம இருடா. கொண்டா டேய் போய். என்ன சின்ன பிள்ளையோட மோசம் கேமராக்கு முன்னாடி கை வச்சதே இல்லையா? முத தடவை கேமரா பார்க்குறேன். நல்லா பாரு. சைஸ் டே சைஸ் ஆஃப் ஏர் பபுள் ரைசிங் அப் இன் வாட்டர். நல்லா பாரு. ஏர் பபுள் எங்க இருக்கு? தண்ணிக்குள்ள இருக்குன்னு சொல்லிட்டாங்க. சரியா? ஒரு ஏர் பபுள் எங்க இருக்குது? தண்ணிக்குள்ள. இந்த ஏர் பபுள் இங்க இருக்குன்னு வச்சுக்கலாம். இப்ப இந்த ஏர் பபுள் என்ன ஆகுது? மேல வர போது ரைசிங் அப்னு சொல்றான். நல்லா பாரு. மேல வந்துச்சுன்னா இங்க வந்துருச்சுன்னு சொல்லிக்கலாமா? மேல வந்துருச்சு. கரெக்டா இல்லையா? இப்ப நல்லா பாரு. அதோட பிரஷர் என்ன ஆயிருச்சு? கூடிச்சா கம்மியாச்சா? ஃபர்ஸ்ட் இங்க இருந்துச்சு, இப்ப மேல வந்துச்சு. பிரஷர் மேல ஏற ஏற என்ன ஆகும்? கூடுமா குறையுமா? கூடுமா? டேய் இப்ப பாட்டில்னு வச்சு, இதான் பாட்டில். இப்ப சொல்ல எங்க பிரஷர் அதிகம்? மேலையா கீழையா? கீழே அதிகம். அப்ப ஃபர்ஸ்ட் அந்த பபிள் இங்க இருக்க பிரஷர் அதிகமா இருந்திருக்கும். மேல போறப்ப பிரஷர் என்ன ஆயிடுச்சு? அதாவது சைடுல அழுத்துற ஃபோர்ஸ் கம்மி ஆயிடுச்சா? அப்ப பபிளோட சைஸ் என்ன ஆகும்? நல்லா பாரு. ஒரு பபிள் இருக்கு, ஒரு பந்து இருக்குன்னு வச்சுக்கோ. அதை சுத்தி எல்லாரும் அமுக்கிட்டு இருக்காங்க. அப்ப சைஸ் பெருசா இருக்கும், குட்டியா இருக்கும். என்னவா? அஜயவா என்னவா? என்னன்னு சொன்ன? அவர் அபின்னு சொல்லிப்பாரு. இவங்க வரப்ப அஜய் இப்ப நல்லா பாரு. இது எல்லாமே ரெக்கார்ட் ஆயிடுச்சு. டேய் இப்ப நீ சொன்னது எல்லாமே ரெக்கார்டிங்ல இருக்கு. யாரு கேர்ள்ஸ் சொன்னது? அப்புறம் யார சொல்லிட்டு இருந்தீங்க? சரி போதும். டேய் டேய் போதும். டேய் டேய் போதும்டா போதும்டா. நல்லா பாரு. இப்ப பலூன்க்கு ஒரு क्वेश्चन ஆன்சர் பண்ண முடியல, சிரிக்கிற. கீழ இருக்க பிரஷர் என்னவா இருக்கும்? தீபிகா கீழ இருந்த பிரஷர் என்னவா இருக்கும்? மேல போற பிரஷர் என்னாச்சு? அப்ப நல்லா ஒரு ஆப்ஜெக்ட் மேல இருக்க அழுத்தம் கம்மி ஆயிடுச்சு. அப்ப அதோட சைஸ் என்ன ஆகும்? கம்மி ஆகுமா கூடுமா? நல்லா பர்றாரு. ஒரு ஆப்ஜெக்ட் இப்படி நான் ஒரு ஆப்ஜெக்ட் இப்படி அழுத்தி வச்சிருக்கேன். அழுத்தி வச்சிருந்தா சைஸ் என்ன இருக்கும்? இப்ப நான் அழுத்துறத கம்மி பண்ணிட்டா பெருசாகுமா ஆகாதா? அப்ப இந்த क्वेश्चन ஆன்சர் புரிஞ்சா? கீழ இருந்த பிரஷர் அதிகமா இருக்கும், நிறைய அழுத்திக்கிட்டு இருக்கும். அப்ப சைஸ் சின்னதா இருக்குமா? மேல வர வர சைஸ் என்ன ஆகும்? பெருசாகும். ஓகேவா? ஆன்சர் என்னது? சைஸ் ஆஃப் த பபிள் என்ன ஆகும்? இன்க்ரீஸ். இன்க்ரீஸ்னா தான் பெருசாகுது. கரெக்டா? டேய் ரெண்டு பேருக்கு என்னடா பிரச்சனை? டேய் அமைதியா உட்கார்றா. என்னடா ஒரு விஷயம்? அமைதியா உட்காரு. Cloud floats in atmosphere. டேய் தம்பி நீ இங்கிட்டு வந்து உட்காரு. ஹாய் தம்பி எந்திரிச்சு வா. சஞ்சய் இங்க வந்து உட்காரியா? ஓகே. Cloud floats in atmosphere because of their low. எது கம்மியா இருக்கிறதுனால ஒரு ஆப்ஜெக்ட் மேல பறக்க முடியும்? டென்சிட்டி.
கரெக்டா இல்லையா? ஆப்ஜெக்ட் மேல பறக்குதுன்னா என்ன கம்மியா இருக்குது? அப்ப கிளவுட் எல்லாம் மேல இருக்கிறதுக்கு ரீசன் என்ன? டென்சிட்டி கம்மியா இருக்கும். சரியா? இப்ப நல்லா பாரு, நம்ம எதுக்காக பிரஷர் குக்கர் யூஸ் பண்றோம்? நம்ம எதுக்காக பிரஷர் குக்கர் யூஸ் பண்ணி சமைக்கிறோம்? இன் பிரஷர் குக்கர் the food is cooked faster. எதனால பிரஷர் குக்கர்ல ஃபாஸ்டர்னா சீக்கிரமா வேகமா? மூணாவது கொஸ்டின்டா. என்னம்மா என் ஃப்ரீ பீரியட் இல்ல. கேத்ரின் வா. என்ன ஃப்ரீ இல்ல, இப்பதான் கிளாஸ் ஆரம்பிச்சிருக்கேன். போயிட்டு வாங்க, பாய். இப்ப நல்லா பாரு, எதுக்காக குக்கர்ல ஈஸியா நம்மளால வேகமா சமைக்க முடியுது? ஏன் அப்படின்னு பார்த்தனா, சரி பொதுவா வந்து சரியா அந்த ஒரே ஒரு வார்த்தை பிரஷர் ஒரு வார்த்தை தெரியும். எது கேட்ட பிரஷர். சரி இப்ப பொதுவா பார்த்தனா தண்ணி சூடு வைக்கிறப்ப மூடி வச்சுட்டு சூடு பண்ண சொல்லுவாங்க, திறந்து வச்சு சூடு பண்ண சொல்லுவாங்களா? ஏன் அப்படின்னா அப்பதான் வந்து அந்த ஹீட் வந்து வெளியே போகாது. கரெக்டா இல்லையா? அப்ப பிரஷர் குக்கரும் அதே தான். சரியா? ஹீட் வந்து வெளியே போகாம இருக்கிறதுக்காக எல்லா சைடும் க்ளோஸ் ஆயிருக்கும். கரெக்டா இல்லையா? வெளியே காத்து போறதுக்கான வாய்ப்பே இல்லை. அப்ப என்ன ஆகுதுன்னா இருக்கிற காத்தால வெளியே போக முடியாது. அப்ப பிரஷர் என்ன ஆகுது? இன்க்ரீஸ் ஆகுது. பிரஷர் என்ன ஆகுது? இன்க்ரீஸ் பிரஷர் rises the boiling point or lowers the boiling point? இது ஆக்சுவலா உங்க புக்ல இந்த டாபிக்கே இல்ல. சரியா? பட் क्वेश्चनல கேட்டிருக்கான். கைட்ல என்ன இருக்கு? லோயஸா? இந்த ஞாபகம் 11th கெமிஸ்ட்ரியில ஒரு ஞாபகம் இல்லது. கைட் அட்டாச் இருக்கா? அதுல தேர்ட் क्वेश्चनக்கு ஆன்சர் என்ன? rises the boiling point தான் நினைக்கிறேன். சரி இப்ப நல்லா பாரு, அடுத்த क्वेश्चन. டேய் அடுத்த क्वेश्चन கவனிடா. மூணாவதுக்கு பாத்துக்கலாம்டா. டேய் நாலாவது क्वेश्चनக்கு பாரு. ஒரு பிளாஸ்டிக் பாட்டில் நான் வந்து தண்ணிக்குள்ள வச்சிட்டேன். எது இப்ப நான் சொல்றது நீயே செஞ்சுக்கோ. சரி வீட்டுல போயிட்டு குடிச்சிட்டேன், ரெண்டுத்துக்கும் குடிச்சிட்டேன். இப்ப நல்ல பேர் பிளாஸ்டிக் பாட்டில் நான் என்ன பண்றேன்? தண்ணிக்குள்ள அமுக்குறேன். சரியா? இப்ப நான் இன்னும் கீழே பி தான். ஓகே 3க்கு வந்து ஆப்ஷன் பி. சோ இன்க்ரீஸ் தான் ஆகும். ஓகேவா? ஃபோர்த் क्वेश्चन என்னன்னா, ஒரு பிளாஸ்டிக் பாட்டில் நான் எதுக்குள்ள வைக்கிறேன்? ஒரு தண்ணிக்குள்ள போட்டு அமுக்க போறேன்னு வச்சுக்கோயே. அமுக்குறப்ப ஃபர்ஸ்ட் வந்து அமுக்குறது ஈஸியா இருக்கும், ஆனா உள்ள போக அமுக்குறது கஷ்டமாயிரும். கரெக்டா இல்லையா? ஏன் உள்ளர போக போக அமுக்குறது கஷ்டமாயிரும்? டென்சிட்டி மேல இருக்குமா பிரஷரா? ஏன்னா கீழே போக பிரஷர் என்ன ஆகும்? அதிகமாகும். ஏதாச்சும் ஆப்ஷன் இருக்கா? பிரஷர் இன்க்ரீஸ் வித் ஆப்ஷன் சி வந்து கரெக்ட் ஆன்சர். புரியுதா? இப்ப நல்லா பாரு, fill in the blanks. The weight of the body immersed. ஒன்னு நான் படிச்சிரல, நீ வந்து முன்னாடி சத்தமா வாசிக்கிறியா? weight யாரா இத இழுத்திட்டு இருக்குது? The weight of the body immersed தண்ணிக்குள்ள வைக்கிற பாடி in liquid appear to be dash than the actual weight. Actually நீ காலைல எக்ஸ்பெரிமென்ட் பண்ணோமா? ஆக்சுவலா நான் காத்துல வந்து அதோட வெயிட்ட மெஷர் பண்ணும்போது 400 கிட்ட வந்துச்சா? காத்துல வச்சப்ப 400 கிட்ட வந்துச்சு. தண்ணிக்குள்ள வைக்கிறப்ப அதோட வெயிட் கம்மியாச்சா கூடிச்சா? அப்ப நல்லா பாரு, weight of the body immersed in the liquid தண்ணிக்குள்ள இருக்கிறப்ப weight அதிகமா இருக்குமா கம்மியா இருக்குமா? less than இருக்கும். ஏன் கம்மியா இருக்குது? ஏன்னா தண்ணிக்குள்ள இருக்கிறப்போ மேல ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். அந்த ஃபோர்ஸோட பேர் என்ன ஃபோர்ஸ்? buoyant force. Very good. Instrument used to measure atmospheric pressure. less னு போடுறோம் அந்த இடத்துல. இப்ப நல்லா பாரு, instrument used to measure atmospheric pressure. atmospheric pressure எதை வச்சு மெஷர் பண்ணுவ? atmospheric pressure எதை வச்சு மெஷர் பண்ணுவீங்க? பேரோமீட்டர். பார்த்தோமா? பேரோமீட்டர் எதுக்கு யூஸ் பண்ணோம்? atmospheric pressure மெஷர் பண்ண பேரோமீட்டர்.
ஃபர்ஸ்ட்டுக்கு லெஸ்ரா, செகண்டுக்கு பேரோமீட்டர்ரா, தேர்டுக்கு இந்த மேக்னிடியூட். அவங்க புக்கு இருக்குது சரி, அவங்க பிஏ ஆரோ பண்ணிக்குவாங்க. ஆ சரிடா. இப்போ சொல்லு டேய், இப்போ ஒன்றும் இல்லை. இப்போ இந்த கொஸ்டினுக்கு நீ பதில் சொன்னா உடனே சொல்லிடுறேன். த மேக்னிடியூட் ஆஃப் பயான் ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் an object immersed in a liquid depends on dash of the liquid. சொல்லு, எதை பொறுத்து இருக்கும்? டென்சிட்டி பொறுத்து இருக்கு. யார் ஃபர்ஸ்ட் சொன்னது? கைடை பார்த்து சொன்னியா? கைடை க்ளோஸ் பண்ற. கைடை பார்த்தா எல்லாரும் வாசிச்சிருவாங்கல்ல. நல்லா பாரு, ஒரு ஆப்ஜெக்ட் மேல பயான் ஃபோர்ஸ் அதிகமா இருக்கிறது கம்மியா இருக்கிறது எதை பொறுத்து இருக்கும்? அதோட டென்சிட்டியை பொறுத்து. பிளாஸ்டிக் மேல பயான் ஃபோர்ஸ் அதிகமா இருக்குமா? கரெக்டா இல்லையா? எதனால டென்சிட்டி கம்மியா இருக்குது? புரியுதா? ஸோ டென்சிட்டி. டிராயிங் ஸ்ட்ரா, ட்ரிங்கிங் ஸ்ட்ரா எதனால ஒர்க் ஆகுது? இப்போ ஸ்ட்ரா வச்சு தண்ணி குடிப்பு பார்த்திருக்கியா? அப்ப உரியறப்ப நீ என்ன பண்ற? ஃபோர்ஸ் கொடுத்தது இழுக்கிற. கரெக்டா இல்லையா? அப்ப அது ஒரு சின்ன பைப் வழியா வருது. அப்ப ஃபோர்ஸ் பர் ஏரியா என்ன? பிரஷரா? அப்ப அது எதனால ஒர்க் பண்ணுது? பிரஷர் டிஃபரன்ஸ்னால. புரியுதா? பிரஷர், எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் பிரஷர். பிரஷர்னால பாப்பா, ஆன்சர் பிரஷர். அந்த எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப்னு கொடுத்துட்டா நீ பிரஷர்னு மட்டும் போட்டா போதும். The weight of the fluid என்னடா வேணும்? சரி, இனிமேல் வந்து நெக்ஸ்ட் லெசன் வந்து நான் உட்கார்ந்து தான் நடத்துவேன். சரியா? நீங்க வாசிக்கணும். சரியா? நீங்க வாசிப்பீங்க, அது தமிழ் அர்த்தம் சொல்ல லெசன் முடிஞ்சிடும். அவ்வளவுதான் லெசன். சரியா? அப்படிதான். அப்படி இருந்தா தானே உங்களுக்கு நல்லா இருக்குது. எனக்கும் தொல்லை இல்லை, உனக்கும் தொல்லை இல்லை. உனக்கு வயிறு என்னடா ஒரு நாள் வயிறு வலிச்சதுக்கு என்னடா அப்படி பெருசா சாதிச்சுக்கிட்ட நீ? கேர்ள்ஸ் 5 நாள் வயிறோட ஸ்கூலுக்கு வந்துக்கிட்டு தான் இருப்பாங்க. அது தெரியுமா உனக்கு? உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது. மென்சுரல் சைக்கிள் படிச்சிருக்கியா? பயாலஜி படிக்கல, ஒன்னும் படிக்கல. ரீப்ரொடக்ஷன் இன் அனிமல் லெசன் படிச்சிருக்கேன் இதுக்கு முன்னாடி வாழ்க்கையில். 8th ரீப்ரொடக்ஷன் இன் அனிமல்ஸ். அதாவது நம்ம 8th படிக்கல, இனிமேலும் அது வந்து படிக்கிற ஐடியாலே இல்லை. அதான் பிரச்சனை. 8th படிச்சதை மரியாதையா ஃப்ரீ டைம் கிடைக்கிறப்ப 8th புக் யார்கிட்டயாச்சும் வாங்கிட்டு உட்காந்து படிச்சுக்கோ. சரியா? அது எல்லாம் இம்பார்ட்டன்ட். 8th படிச்சது எல்லாமே 10th அப்படி வரும். சின்ன பசங்க தம்பி யாராச்சும் இருப்பாங்களா 8th ஏதாச்சும் பசங்க, அவங்கள்ட்ட போயிட்டு எப்பயாச்சும் ஃப்ரீ டைம்ல புக் வாங்கி நீ படிக்கணும். ஆர்வம் இருந்தால் நம்மளா போய் கேட்டு வாங்கணும். இப்போ நீ யோசிச்சு பாரு, என்கிட்ட பார்த்தேன்னு வச்சுக்கோ, உங்க புக் எவ்வளவு வருஷமாக தெரியுமா கிடக்குது? ஃபர்ஸ்ட் டைம் புக் ரிலீஸ் ஆச்சு பார்த்தியா? அப்போதான் உங்க புக்கு என் ஃபோனில் இருக்கும். எனக்கு படிக்கணும்னு அவசியமா? சொல்லு, நான் காலேஜ் படிச்சுட்டு இந்த புக்கு படிக்கணுமா? தேவையில்லை. எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு, நான் படித்தேன். புரியுதா இல்லையா? சரி, புதுசா ஒரு புக் வந்துருக்கா, எல்லாம் இருக்குன்னு பார்க்க போறோம். உனக்கு 8th புக் நீ படிக்காம விட்டு, இது இப்பயாச்சும் படிச்சுக்கோங்க. சரியா? சரி, மென்சுரல் சைக்கிள் பேசிக்கலி பார்த்தீங்கன்னா பீரியட்ஸ்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேர்ள்ஸ்க்கு பீரியட்ஸ். அது பீரியட்ஸ் வரப்பெல்லாம் அந்த வயிறு வலி இருக்கும். அதோட வந்து உட்காந்துருப்பாங்க அமைதியா. ஒரு நாள் வயிறு வலியோட வயிறு வலி இல்ல கேட்ட ஆம்பளை ஸ்ட்ராங். என்ன ஸ்ட்ராங்? ஒரு வயிறு வலி தாங்க முடியல. Weight of the fluid displaced determines the buoyant force of an object. எனக்கு இல்ல மேம். கொஞ்சம் வரேன் மேம். இந்த क्वेश्चनக்கு ஆன்சர் பார். weight of the fluid displaced எதுக்கு ஈக்குவலா இருக்கும்? buoyant force டாபிக் எடுத்து பாரு, அதுல கொடுத்திருப்பாங்க. பேஜ் நம்பர் 34 கீழ இருக்கு பாரு.
answer enna true ena weight of the fluid displays apparent loss of the weight ella equal ah irukuma illaya yes sir question enna கேட்டிருக்கா true the kind of weight of the fluid displaced வந்து buoyant force வந்து குறிக்குதா அப்ப அதானே upthrust னு சொல்லி பார்த்தோம் buoyant force ஓட இன்னொரு பேர் என்னது upthrust கரெக்ட்டா எஸ் சார் அப்ப அந்த இடத்துல இருக்க upthrust is equal to பேஜ் நம்பர் 34 இதனால கைட் யூஸ் பண்ணாதீன்னு சொல்றேன் சரியா இந்த கைட்ல ட்ரூ ஆ ஃபால்ஸா மட்டும் மனப்பாடம் பண்ணிட்டு போயிடுவே பட் ஏன் அப்ப நல்லா பாரு upthrust என்னது weight of the fluid displaced அப்ப இது என்னது ட்ரூ கரெக்ட்டா எஸ் சார் shape of the object determine whether the object will float or not shape பொறுத்து நான் சொல்ல முடியுமா நேத்து பார்த்தனா பெண்ணோட மூடி சிலிண்டர் ஷேப் தான் பெண்ணுக்கு பின்னாடி இருந்தது சிலிண்டர் ஷேப் தான் ஆனா பெண்ணோட மூடி என்னாச்சு ஆனா பெண்ணோட பேக் சைடு இல்ல அப்ப ஷேப் பொறுத்து ஒரு விஷயம் கிடையாது கரெக்ட்டா இல்லையா அப்ப இது என்னது ஃபால்ஸ் எது சார் டிட்டர்மைன் பண்ணும் ஆப்ஜெக்ட் வந்து மெதக்க போதா இல்ல உள்ளுக்கு போதா எது டிட்டர்மைன் பண்ணும் டென்சிட்டியை பொறுத்து தான் அது சொல்ல முடியும் அப்ப சரியா அப்ப ஷேப் இல்ல டென்சிட்டி the density of an object helps to determine whether the object will float or not. The foundation of high-rise building are kept wide, so they extract more pressure. நல்லா பாரு என்ன வேணும் ஏன்ட்ட கேட்க வேண்டியதானே செகண்ட் ஒன்க்கு ஃபால்ஸ் நல்லா பாரு பில்டிங்கோட இந்த கீழ் பகுதி இருக்கு பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய பில்டிங்கோட ஃபவுண்டேஷன் போடுறப்ப பேஸ்மெண்ட் வந்து நல்லா ஸ்ட்ராங்கா போடுவாங்க பார்த்திருக்கியா இப்படி பெருசா போடுவாங்க கரெக்ட்டா இல்லையா பில்டிங் ஏதாச்சும் புர்ஜ் கலீஃபா பார்த்திருக்கியா மேல போக 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 இப்படி ஷார்ப் ஆகிட்டே இருக்கும் ஆனா கீழனா பெருசா இருக்கும் கரெக்ட்டா இல்லையா எப்பயாச்சும் பில்டிங் இப்படி பார்த்திருக்கியா இந்த மாதிரி ஷேப்ல பில்டிங் கீழே ஷார்ப் இருக்கும் மேல பெருசா அப்படி பொதுவா பண்ண மாட்டாங்க பில்டிங் எப்படி இருக்கலாம் இப்படி வேணா பில்டிங் கட்டுவாங்க கரெக்ட்டா இல்லையா ஈவன் நீ வந்து இந்த எஜிப்ட்ல இருக்க பிரமிட் பார்த்திருக்கியா கீழே நல்லா பெருசா இருக்கும் மேல ஏன் இப்படி கட்டுறாங்க ஏன்னா கீழே ஏரியா பெருசா இருந்தா என்ன கம்மியா இருக்கும் பிரஷர் கம்மியா இருக்கும் கரெக்ட்டா இல்லையா ஆனா கேள்வி என்ன சஞ்சய் நான் சொல்லிட்டேன் இல்ல நீ எது பண்ண வேணாம் சரி கிளாஸ் நீ கவனிக்க கூட வேணாம் டிஸ்டர்ப் பண்ணாம இருந்தா போதும் சரியா இப்ப நீங்க ரெண்டு பேரும் புலம்பிக்கிட்டு இருக்கலையா அப்ப நீ பின்னாடி மாறி உட்காந்துக்கோ தம்பி நீ எப்ப எதுக்கு இப்ப இடம் மாறுற உட்கார் அங்கேயே உட்கார்ற நீ அமைதியா சும்மா இஷ்டத்துக்கு மாத்திக்கிட்டு இப்ப நல்லா பாரு foundation of high rise building are kept wide எதனால அது வைடா வைக்கிறோம் பிரஷர் என்னவா இருக்கணும் கம்மியா இருக்கணும் இவன் என்ன சொல்லிருக்கா பிரஷர் இஸ் மோர்னு சொல்ற அப்ப இது ட்ரூ ஆ ஃபால்ஸா ஃபால்ஸ் அப்ப எது ட்ரூ பிரஷர் வந்து லெஸ்ஸா இருக்கும் புரியுதா மோருக்கு பதிலா லெஸ்னு போட்டா கரெக்ட் ஆயிரும் ஆமாம் தயிர் எடுத்து மோர் அடிச்சுக்கிட்டு ஆர்கிமெடிக்ஸ் பிரின்சிபல் கேன் ஆல்சோ பி அப்ளைட் டு கேஸ் ஆர்கிமெடிக்ஸ் பிரின்சிபல் கேஸ்க்கு அப்ளை பண்ணலாமா எஸ் இந்த லெசன்ல நம்ம படிச்சது எல்லாமே ஃப்ளூயிட் அப்ப ஃப்ளூயிட்ல கேஸ் வருமா இல்லையா அப்ப நம்ம அப்ளை பண்ணலாம் ட்ரூ ஹைட்ராலிக் பிரஸ் சரி ஹைட்ராலிக் பிரஸ்ஸை வச்சுக்கிட்டு ஆயில்ல இருந்துனா ஆயில் ஃபீல்ட்ல இருந்து ஆயில் எடுக்க முடியும்னு கேட்டா இது ட்ரூ சரி இது வந்து அப்ளிகேஷன் தான் ஹைட்ராலிக் பிரஸ்னா என்ன தெரியுமா இருக்கும் கீழே வந்து நம்ம கால் வச்சு அழுத்துவோம் அது மேல இருந்து பிரஸ் வந்து இப்படி அமுக்கும் அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா எதோட எடுக்கணுமோ அந்த விதையை உள்ள வச்சிருவாங்க வச்சுட்டு பிரஷர் கொடுத்து அமுக்குவாங்க சரி இப்படி புளிஞ்சு எடுத்துரும் அது பார்த்துருக்கியா அப்ப அது திடீர்னு பார்த்தா இந்த பந்தை தூக்கி அது ரெண்டு இதுக்கு நல்ல வைக்கிறேன் இல்ல தூக்கி நிறைய பேப்பரை தூக்கி சரி இது வரைக்கும் போதும் இது வரைக்கும் புரிஞ்சா இப்ப நல்லா பாரு மேட்ச் த ஃபாலோயிங் மேட்ச் த ஃபாலோயிங் நம்மளுக்கு எதுக்குலாம் ஆன்சர் தெரியுது அதை மட்டும் மேட்ச் பண்ணலாம் எதுக்கு தெரியல அது வந்து கடைசியில் மிச்சம் இருக்கிறது மார்க் ஆயிடும் டென்சிட்டியோட ஃபார்முலா என்ன அப்ப 3 மேட்ச் ஆகுதா 1க்கு 3 நல்லா பாரு 1 GWT அப்படின்னு சொல்லி என்னமோ கொடுத்து அது எப்பறம் தெரியும் உனக்கு படிச்சிருக்கியா சரி நல்லா பாரு அது தெரியுதுன்னா விட்டுரு இப்போதைக்கு விட்டுரு எனக்கு தெரியாது விட்டுரு பாஸ்கல்லால எது சார் சேமா இருக்கும் அது பாஸ்கல்ல இல்ல அது பிரஷரோட ஃபார்முலா பாஸ்கல்ல எதை பத்தி இருந்துச்சு பிரஷரை பொறுத்து கரெக்டா இல்லையா அப்ப நான் கொடுக்குற பிரஷர் எல்லா இடத்துல சேமா இருக்கும்
pressure exerted by fluid எவ்வளவு சார்? HROG தான் pressure exerted by fluid. லாக்டோமீட்டர் என்னது? மில்கோட பியூரிட்டி பார்க்கிறதுக்கு. அப்ப மிச்சம் இருக்குது பாத்தியா? புரியுதா? எஸ். क्वेश्चन आंसर என்ன ஃபேக்டரை பொறுத்து லிக்விடோட டென்சிட்டி இருக்கும்? சாரி பிரஷர் எதை பொறுத்து இருக்க போகுது? H வேற ரோ வேற G அவ்வளவுதான். அப்ப அது எங்க இருக்குன்னா 3.22. சரி தம்பி இது எழுதிக்கோ. சுஜி இது எழுதிக்கோ. 3.22ல ஃபர்ஸ்ட் क्वेश्चनோட ஆன்சர் இருக்கு. 3.22 எங்க குறிக்கணும்? 3.22 ன்னு இல்லடா புக்ல பின்னாடி 3.22 எழுதட்டா இல்ல அப்ப இது மட்டும் இந்த மூணே லைன்ல அந்த pressure exerted by a liquid depends on density, height, acceleration. இது மூணு எழுதணும். அதுதான் நான் கேட்டேன். அங்க 3.22 எழுதட்டா இல்ல இங்க 1 எழுதட்டான்னு கேட்டோம். சரி அத क्वेश्चनல கொடுத்திருப்பான்லடா. क्वेश्चनல என்ன கொடுப்பான்? அந்த क्वेश्चनல என்ன கொடுத்திருக்கான்? what factor the pressure exerted by the liquid depend. ஆன்சர்ல என்ன எழுதிக்கோ? the pressure exerted by the liquid depends on அப்படி போட்டு height, gravity, G சாரி HROG, height, density, gravity. புரியுதா? next question the pressure exerted by the liquid depends on. அந்த क्वेश्चन எடுத்துறக்கா. क्वेश्चन 37வது क्वेश्चन எடுறா. எங்கடா இருக்குது? சரி 37வது பேஜ்ல क्वेश्चन 1 எடு. அதே क्वेश्चनல என்ன கொடுத்துட்டான்? who வாடா? அப்ப இது இருக்கு பாத்தியா? என்ன எழுத போறது? pressure exerted by the liquid depends on அப்படினு சொல்லிட்டு HROG கரெக்ட்டா இல்லையா? சரி density of the liquid அப்புறம் acceleration due to gravity. இப்போ நெக்ஸ்ட் என்ன கேள்வி? why does a helium balloon float in air? ஹீலியம் பலூன் எப்படி சார் காத்துல மிதக்க முடியுது? ஒரு ஆப்ஜெக்ட் மேல இருக்குற டென்சிட்டி என்னவா இருக்கணும்? அந்த ஜேவியர் கைடு தூக்கி குப்பையில போட்டுரு. சரியா? அதுல உல்டாவா போட்டு வச்சிருந்தாங்க. சரியா? வச்சிருந்தீங்கலடா அந்த கைட்ல வந்து தப்பா போட்டுருந்தான். இட் வில் பி டென்சர்னு போட்டுருந்தான். டென்சிட்டி கம்மியா இருக்கும், லைட்டரா இருக்கும். புரியுதா? அப்ப எப்படி எழுத போறேன்? helium balloon floats in air because the density of helium is less than density of air. இப்போ என்ன ரீசன் நீயே சொல்ல பாப்பா. ஒரு ஆப்ஜெக்ட் ஏன் மேல இருக்குது? டென்சிட்டி கம்மியா இருக்கு. ஏதோ டென்சிட்டி இந்த கேஸ்ல கம்மியா இருக்கு. ஏர்க்கா இல்ல ஹீலியம்க்கா? ஹீலியம்க்கு கம்மி. அப்ப இது இங்கிலீஷ்ல எப்படி எழுத போற? क्वेश्चनல கொடுத்துட்டான் helium balloon floats in air because என்ன ரீசன்? density of helium is less than or more than? less than. எதை விட கம்மியா இருக்கு? density of air. புரியுதா? because அப்ப அதான்டா. இப்போ நீ தமிழ்ல சொல்ற இங்கிலீஷ்ல எழுதுடா. density of helium எழுது. density of because density of helium அதுதான்டா டென்சிட்டி கம்மியா இருக்கறனால மிதக்குது. அது இங்கிலீஷ் எழுதி கூட உனக்கு தெரிஞ்ச இங்கிலீஷ்ல is less than density of air. இல்ல செத்துறாதீங்க என்கிட்ட அடி வாங்கி. நீ சொல்ற எதனால பலூன் மேல பறக்குது சொல்லு. டென்சிட்டி நிறைய இருக்காது, டென்சிட்டி கம்மியா இருக்காது. அது இங்கிலீஷ்ல எழுதிக்கோ. அவ்வளவுதான். density is less than density of helium is less than density of air. புரியுதா? why it is easy to swim in river water than in sea water? क्वेश्चन தப்பு. because density less. क्वेश्चन தப்பு. எதல சார் ஈஸியா நீங்க வந்து இத பண்ண முடியும்? நீச்சல் அடிக்க முடியும்? கடல்லையா ஆத்துலயா? கடல்ல தான் ஆக்சுவலா ஈஸியா நீ அடிக்க முடியும். சரி அது ஒரு ரீசன். அதெல்லாம் பார்த்தனா கடல்ல வந்து நிறைய உப்பு இருக்கா, அதனால பார்த்தனா ஈஸியா என்ன பண்ண முடியும்? மிதக்க முடியும். கரெக்டா? அப்ப என்ன எழுத போற? ஆக்சுவலா பார்த்தனா क्वेश्चनே தப்பு. क्वेश्चन என்னவா இருக்கணும்? why it is easy to swim in sea water? sea waterல ஏன் ஈஸியா இருக்குன்னு கேட்டிருக்கணும். அப்ப ஆன்சர் என்னன்னு எழுதி இருப்ப சொல்லி. இதே தான் இங்கிலீஷ்ல நீ மாத்துனா போய் சரியா? மனப்பாடம் பண்ணனும் அவசியமே இல்ல.
ஏன்னா இப்போ நீ மனப்பாடம் பண்ணிட்டு மேபி இப்போ ஒரு டெஸ்ட்டோ 2 டெஸ்ட் மார்க் வாங்கலாம். ஆனால் லேட்டராக போகிறப்ப பார்த்தோன்னா உனக்கு ஒரு விஷயம் தெரியும், ஆனால் அது இங்கிலீஷ்லேயே சொல்ல தெரியாமல் உட்காந்துருப்பீங்க. சரி, அதனால் இப்போலேருந்து இங்கிலீஷில் வந்து எழுதி பழகு, சொல்லி பழகு, புரியுதா? அப்போ ரீசன் என்ன? மேலே சீனு போட்டுக்கோ, கீழே ரிவர்னு மாற்றிக்கோ. சரியா? மேலே சீனு போட்டுக்கோ, கீழே சீக்கிரம் ரிவர்னு போட்டுக்கோ. அப்படி இருந்தால் கொஸ்டின் கரெக்ட். இப்போ ரீசன் என்ன சொல்ல போற? பிகாஸ் த டென்சிட்டி, பிகாஸ் தேர் இஸ் அ லாட் ஆஃப் சால்ட் இன் சி. கடல்ல கரெக்டா இல்லையா? என்ன சொல்லியிருக்கேன் இப்போ நான் சொன்னது தமிழ்ல சொல்ல, கடல்ல உப்பு அதிகமா இருக்கு. therefore density of sea water என்னவா இருக்கும்? டென்சிட்டி ஆஃப் சீ வாட்டர் என்ன இருக்கும்? அதிகமா இருக்கும். நேற்று முட்டை பார்த்தோம் பார்த்தியா? அதே மாதிரி தான் நம்மளும் எல்லாம் முட்டையா இருக்கும். சரியா? அப்ப நார்மல் தண்ணியில முட்டையை போட்டா தண்ணிக்குள்ள போயிடுச்சு, அதே கடல் தண்ணியில போட்டா மிதக்கிச்சு. கரெக்டா இல்லையா? அப்ப இந்த இங்கிலீஷ் நீ எப்படி எழுதி பழகுவ? என்ன நீயா எழுது. சரியா? பிகாஸ் சொல்லி என்ன எழுத போற? Because in sea water salt is more. So density அடே இப்போ நான் சொல்றது புரிஞ்சுக்கிட்டு நீயே எழுதி பழகுடா. அப்ப என்ன நல்ல ஸ்டாப் பண்ணாத, நான் சொல்ற விதத்துல எழுதிக்கோ. இப்ப நல்லா பாரு, சீ வாட்டர் என்ன அதிகமா இருக்குது? உப்பு அதிகமா இருக்குது. அப்ப டென்சிட்டி இன் சீ வாட்டர் இஸ் மோர். அதனால என்ன ஆகுது? மேல ஒரு பயாண்ட் ஃபோர்ஸ் அதிகமா இருக்குமா? பயாண்ட் ஃபோர்ஸ் என்ன? தண்ணில இருந்து ஒரு ஃபோர்ஸ் அப்வர்ட் மேல தள்ளுற ஒரு ஃபோர்ஸ் இருக்குமா? பயான்சி ஃபோர்ஸ் பத்தி படிச்சோமா? நான் திரும்பிலாம் சொல்றதா இல்ல, நீ இது இங்கிலீஷ்ல மாத்தி பழகு. புரியுதா? நீ இங்கிலீஷ் மீடியம்ல படிக்கிறீங்க, வெக்கமா இல்ல? சரி, இது கைடு வேணா பாத்துக்கோ. சரியான கைடை பார்த்து அப்படியே மனப்பாடம் பண்ணாத, நீங்க புரிஞ்சுக்கிட்டு நீயே எழுது. நீ கைடை பாத்துக்கோ. சரியா? இதுக்கு வேணா கைடை பார்த்து இப்ப நான் சொல்லிட்டேன், ரீசன் சொல்லிட்டேன், நீ இங்கிலீஷ்ல எழுதி பழகு. சரியா? சும்மா எழுதி போட்ட மனப்பாடம் பண்ண, அதான் நீ கைடை பார்த்தே பண்ணிக்கிட்டு இருக்கீங்களே இவ்வளவு நாள். இப்ப என்ன ரீசன்? கடல்ல உப்பு அதிகமா இருக்கு. கரெக்டா? டென்சிட்டி கடல் தண்ணிக்கு அதிகமா இருக்கு. அப்ப மேல ஆக்ட் ஆகிற பயாண்ட் ஃபோர்ஸ் என்னவாயிரும்? அதிகமாயிரும். கடல்ல முட்டையை போட்டா, ஆனா அதுக்கு வேணா சப்போஸ் மெதக்கலன்னா இன்னும் எக்ஸ்ட்ரா கொண்டு போய் உப்பை சேர்த்துரு. எல்லாருமே கொஞ்சம் பைத்தியம் நினைப்பாங்க, ஏன் உப்பு கடல்ல போய் உப்பை கொட்டிக்கிட்டு இருக்கேன். கடல்ல இருந்து வேணா கொஞ்சோண்டு உப்பு தண்ணி எடுத்துட்டு அதுல இன்னும் கொஞ்சம் உப்பை கலந்துக்கோ. பெரிய இவர் ஹெலிகாப்டர்ல இருந்து போய் உப்பை தூக்கி விடுறாரு. ஹெலிகாப்டர் என்ன? Salt is more. Therefore, salt is more. Therefore, the density of sea water is more. As a result, the upward force இல்லைன்னா பயாண்ட் ஃபோர்ஸ் வந்து அதிகமா இருக்கு, அதனால அது மிதக்கும். புரியுதா? இங்கிலீஷ் எழுதி பழகு. இங்கிலீஷ் இப்ப இருந்து பழகு. சரியா? சால்ட் இஸ் மோர். அப்புறம் என்ன? டென்சிட்டி இன் சீ வாட்டர் அதிகமா இருக்கு, அதனால தான் அப்வர்ட் ஃபோர்ஸ் அதிகமா இருக்கும். நெக்ஸ்ட் क्वेश्चन, வாட் இஸ் மென்ட் பை அட்மாஸ்பியரிக் பிரஷர்? இதெல்லாம் வாட் இஸ் மென்ட் பை அட்மாஸ்பியரிக் பிரஷர் இது வந்து புக்லயே கொடுத்து வச்சிருவா பக்கம் பக்கமா. எப்படா மாற போறீங்க வாழ்க்கையில? பேஜ் நம்பர் 29ல இல்ல, சின்ன வயசுல லெஃப்ட் ஹேண்ட்ல எழுதியிருந்தேன், அதுக்கப்புறம் அப்படியே விட்டாச்சு. பேஜ் நம்பர் 29ல பேஜ் நம்பர் 29 இந்த லாஸ்ட் பேராகிராஃப். சரியா? 2 மார்க் கேட்டாங்கன்னா அப்ப அதுக்கு ஏற்ற மாதிரி நீ கட் ஷார்ட் பண்ணிக்கோ. சரியா? தேவையில்லாத எல்லாத்தையும் விட்டுரு. அப்ப படிச்சுட்டு இதெல்லாம் நீயா பண்ண ஆரம்பிக்க வேண்டும். நீ சின்ன பையன் கிடையாது, 6th 7th 8th கிடையாது, 9th வந்துட்ட. ஸ்டேட் பாஸ்கல்ஸ் லா அகைன் டே பாஸ்கல் லா அகைன் புக்ல இருக்கு, குறிச்சிட்டியா?
மூணாவது லைன்ல இருக்கு பாரு, அந்த த வரி மூவ் பண்ணிட்டு பாஸ்கல் லா ஸ்டேட்ஸ் தட் அப்படின்னு சொல்லிட்டேன்னா முடிஞ்சு. டேய் பாஸ்கல் லா பேஜ் நம்பர் 31ல இருக்கு. பேஜ் நம்பர் 31ல பாஸ்கல் லா இருக்கு பாரு. அது வந்து த லா ஸ்டேட்ஸ் தட் இருக்கு பாத்தியா? த லா ஸ்டேட்ஸ் தட் அப்படி த லாவை அடிச்சு விட்டுட்டு பாஸ்கல் லா ஸ்டேட்ஸ் தட் எக்ஸ்டர்னல் பிரஷர் அப்ளைட் ஆன் an incompressible gas ஈக்குவலா எல்லா இடத்துலயும் யூனிஃபார்மா டிரான்ஸ்மிட் ஆயிடும். ஃபைனலா என்ன எழுதணும்னா இந்த ஃபார்முலா எழுதிடு. F1/A1 ஈக்குவல் டு F2/A2. நான் அந்த ஏபின்னு வச்சிருந்தேன்னா இவன் என்ன பண்ணியிருக்கான் 1 2ன்னு வச்சிருக்கான். அவ்வளோதான் டிஃபரன்ஸ். புரியுதா? நடத்துறப்ப ஏபின்னு வச்சிருந்தேன்னா ஒரு சைடு ஏ இன்னொரு சைடு பி. எங்கடா பேஞ்ச ஒரு 34 என்னடா இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன். சரி அந்த இருக்கு பாரு, அவனே கொடுத்துருக்கான். அப்ப அதையும் உட்காந்து மனப்பாடம் பண்ணுவீங்களா? வாங்க தீபிகா இங்கிலீஷ் மேம் கூப்பிட்டாங்க, போயிட்டு வாங்க. புரிச்சுக்கோ. ஸ்டேட் பாஸ்கல்ல இது முடிஞ்சு. நல்லா பாரு. With an appropriate illustration prove that force acting on a smaller area greater pressure. கம்மியான ஏரியால ஃபோர்ஸ் கொடுத்தா அதிகமான பிரஷர் இருக்கும். கரெக்டா இல்லையா? இது என்ன பண்ண சொல்றான்னா, உன்னை வந்து ஏதாச்சும் இல்லுஸ்ட்ரேஷன், அதாவது ஏதாச்சும் டெமான்ஸ்ட்ரேஷன் வச்சு சொல்லுங்கன்னு சொல்றான். நீ எந்த டெமான்ஸ்ட்ரேஷன் எடுத்துக்கலாம்? ஒன்னே கத்தி வச்சு வெட்டுறது எடுத்துக்கோ. இல்லைன்னா நம்ம பண்ணோம் பார்த்தியா, பலூன் மேல நிறைய ஆணி வச்சு அமுக்கணுமா, நிறைய ஆணி வைக்கிற, இல்லைன்னா இப்படி கை வச்சுக்கோ. சரியா? இதை வச்சு என்ன பண்ணிக்கோ, இங்கிலீஷ்ல எழுத பழகணும். சரி, எப்படி எழுத போற? பிளேஸ் ஒன்ஸ் இந்த ஃபிங்கர் இண்டெக்ஸ் ஃபிங்கர். கரெக்டா? பிளேஸ் இண்டெக்ஸ் ஃபிங்கர் ஓவர் யுவர் ஹெட். As the area of contact is smaller, the force will be greater. As a result, pressure அதிகமா இருக்கும். கரெக்டா? இது எழுதினாலும் ஓகே. இல்ல என்ன பண்ணிக்கலாம், மண்ணில போயிட்டு நின்னேன்னு வச்சுக்கோ. ஏன் மண்ணில போயிட்டு நின்னா நான் வந்து மண்ணுக்குள்ள லேசா உள்ள போவேன். பாத்திருக்கியா? சரி, நீ கடல் மண்ணில் போய் நடக்கிறப்ப பார்த்தேன்னு வச்சுக்கோ, அந்த கடல் மண்ணில் போய் காலில் பதியும் பார்த்தியா? ஏன்னா நீ உள்ள மண்ணுக்குள்ள போயிருக்க. அதே நீ படுத்தேன்னா அந்த அளவுக்கு உள்ள பதியாது. ஏன்? ஏன்னா நிக்கிறப்ப என்னோட மொத்தம் ஃபோர்ஸ் இவ்வளோன்னு தர காலில். கரெக்டா இல்லையா? அதே நான் படுத்துட்டேனே மொத்தம் ஃபோர்ஸ் எப்படி இருக்கும்? இவ்வளோ ஏரியால இருக்கும். அப்ப ஏரியா அதிகமாயிரும். ஈவன் பைக் பார்த்து, பைக்கோட டயர் பார்த்துருக்கேன், ஒல்லியா இருக்கும். ட்ரக்கோட டயர் கரெக்டா இல்லையா? சரி, எனக்கு போர் அடிக்குது, நான் என்ன பண்ண போறேன், பைக்கோட டயரை கழட்டிட்டு போய் ட்ரக்ல மாட்டிடுவேன். நல்ல பாரு, ட்ரக்கோட வெயிட் அதிகமா இருக்குமா? அப்ப என்ன பண்ணும், இது வந்து மேல நல்ல அழுத்தம் கொடுக்கும். அப்ப ரோடே தேயிற அளவுக்கு ஆயிரும். கரெக்டா இல்லையா? புரியுதா? என்ன தம்பி பிரச்சனை? நெக்ஸ்ட் பாரு, டிஸ்கிரைப் த கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் ஒர்க்கிங் ஆஃப் மெர்க்யூரி பேரோமீட்டர். மெர்க்யூரி பேரோமீட்டர் இருக்கா? படிச்சோமா? மெர்க்யூரி பேரோமீட்டர் என்ன பர்பஸ்க்காக? கவுத்து விடுவோம். அது அப்படியே என்ன சொல்லியிருக்கா? ஒர்க்கிங் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் தானே கேட்டிருக்கான். அப்ப எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்றோம் இதெல்லாம் எழுதணும். சரியா? எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கோம்? எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவோம் சொல்லுமா? ஒரு டெஸ்ட் டியூப் ஃபுல்லா என்ன பண்ணணும்? மெர்க்யூரியை ஃபில் பண்ணிக்கணும். இதை வந்து நம்ம இன்வெர்ட் பண்ணுவோம். இது எல்லாமே அதுல இருக்குது. தயவு செய்து படி. சரியா? அது உள்ள அங்கே கொடுத்துருக்கோம். இல்லைன்னா இந்த டாபிக் பார்த்து அதில் போய் தேடிக்கும். சரியா? படிங்க, புக்கில் படிக்க ஆரம்பிக்கிறோம்.